வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கட்டு அரைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சிட்டு 2 முறை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். இப்போ தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகாமல் கடுகை போடக்கூடாது எப்போதுமே. அதே மாதிரி கடுகு போட்டு கடுகு நல்லா இடித்து அந்த கடுகு வெந்ததோட வாசனை வரும். அப்போ தான் நம்ம அடுத்த பொருளை போட்டு தாளிக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கருகிடக்கூடாது. உளுத்தம்பருப்பை போடும்போது ஸ்டவ்வெல்லாம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு செவந்து வரணும் உளுத்தம்பருப்பு. இந்த பக்குவத்தில் காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் கருகிடக்கூடாது. வெந்து வரணும், வெந்திருக்கணும். அதே சமயம் நம்ம அந்த காஞ்ச மிளகாய் கலர் ரெட்டிஷ் மாறக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம வதக்கணும். கருக விட்டுறோன்னா கீரையோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடலாம். வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு மேலே வதக்கணும். ரொம்ப ப்ரௌனிஷெல்லாம் வதக்கிடக்கூடாது. வெங்காயம் ஓரளவுக்கு தான் வதக்கணும். அப்போ நம்ம இந்த வெங்காயம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கீரை அப்போ டேஸ்ட்டு கொடுக்கும். வதங்கிடுச்சு, ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவு வதங்கினதும் நம்ம அலசி வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம். கீரையை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கிருங்க. முன்னாடியே அலசிட்டு வச்சுக்கிருங்க. நம்ம எப்படி தான் வடித்தாலும் கீரையில் தண்ணி இருக்க தான் செய்யும். நம்ம கீரை வதக்கும் போது தண்ணி தெளிக்கவே கூடாது. நம்ம அப்படியே தான் வதக்கணும். அந்த கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு அப்படியே வெந்து வரும். அப்படியே பெரட்டி பெரட்டி கரண்டியால் கிளறி விடுங்க. கீரை வேகிறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்காது, 5 நிமிஷத்தில் வெந்துடும். வாரத்தில் 4 நாள் அல்லது 3 நாள் ஏதாவது கீரை செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லதுங்க. மலிவான விலையில் அதிகமாக சத்து கிடைக்கிறது கீரையில் மட்டும்தான். ஒரு கீரையிலையும் நமக்கு ஒரு விதமான சத்து கிடைக்குது. நல்லா அப்படி பெரட்டி பெரட்டி விடுங்க. ஓரளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் கீரை. இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீரையை மூடி போட்டுலாம் வேக விடக்கூடாது. இப்படியே தான் நம்ம அந்த கீரை உள்ள ஆவி வெளியில் போகணும்.
நல்லா வெந்துருச்சு கீரை. இந்த பக்குவத்தில் தாங்க நம்ம உப்பு போடணும். கீரைக்கு முன்னாடியே உப்பு போட்டு வதக்கிடக்கூடாது. கீரையோட கசப்பு தன்மை எடுத்துடும். கீரையில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் கீரை வெந்த உடனே தான் உப்பு சேர்க்கணும். உப்பு போட்டதும் மறுபடியும் ரொம்ப நேரம் கீரையை வதக்கக்கூடாது. 2-3 பெரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக திருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் தான், தேங்காய் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் அரைக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.